வணக்கம். நான் தான் உங்கள் அகரையாரம் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு தகவல் சொல்ல போகிறேன். ஒரு கிரிக்கெட் மைதானம். ஒரு 2 நாடுகளுக்கு இடையே கிரிக்கெட் நடக்குது. அதில் இந்தியாவுடைய கிரிக்கெட் விளையாடுறாங்க, எதிர்முனையில் விளையாடுறாங்க. அவங்க ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க பேட்டிங் பண்ணிட்டு நல்ல ரன்னு ஸ்கோர் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது இவங்க ஸ்கோர் பண்ணோம். ஸ்கோர் பண்ணும்போது டக்குன்னு ஒரு விக்கெட்டும் விழுந்து போகுது. ஒரு 5 விக்கெட்டுக்கு மேலே 5 விக்கெட்டு கிட்ட விழுந்துருது. அந்த நேரத்தில் கேப்டன் எதிர்முனையில் இவங்க 2 பேர் தான் கேப்டனும், இப்போ எதிரில் இருக்கிறவரும் தான் இப்போ விளையாடி டீமை ஜெயிக்க வைக்கணும். கேப்டன் என்ன பண்ணுறாரு, எதிரில் இருக்கிறவரை கூப்பிட்டு நீங்கள் சிங்கிள் அடிங்க, அவருக்கு பேட்டிங் சான்ஸு, ஒரு ரன் அடிச்சுட்டு இந்த பக்கம் வந்துருங்க, எனக்கு பக்கபலமாக இருங்க, நான் அந்த பக்கத்துலேருந்து அடித்து நிறைய ரன் எடுத்துட்றேன் அப்படின்றாரு. சரின்னு கேட்டுக்கிறாரு அந்த பிளேயர். கேட்டுக்கிட்டு உடனே என்ன பண்ணுறாரு, அவருக்கு பால் வருது, அதில் அழகாக அடிக்கிறாரு. அடித்து 4 போயிடுது. உடனே மறுபடியும் அந்த கேப்டன் வராரு. மறுபடியும் அந்த பிளேயர்கிட்ட ஒன்றும் சொல்ல, நீங்கள் பரவாயில்ல, 4 அடிச்சிட்டிங்க, மறுபடியும் இப்போ ஒரு சிங்கிள் அடிச்சு அந்த பக்கம் வந்துங்க, நம்ம எந்த பக்கம் பார்த்துக்கிறேன்றாரு. இது 2வது தடியும் மாதிரி வராரு. அவருக்கு நல்லா அடிக்கிற மாதிரி பால் வருது, அடிக்கிறாரு, 4 போயிடுது. அதுக்கப்புறம் வராரு கேப்டன். நான் சொன்னேன், இது மாதிரில நீங்கள் சிங்கிள் அடிச்சுட்டு வந்துடுங்க, அவுட் ஆகிடக்கூடாது, வாங்க அப்படின்னாரு. அப்பயும் பார்த்தாரு, ஸ்டம்பில் நேராக வருது பால், அது தடுக்காமல் இருந்தால் அவர் அவுட் ஆகிருப்பார். அவர் மனதை தவிர அடித்தார், மறுபடியும் 4 ஆகிடுது. அதோட அந்த கேப்டன் அவர்கிட்ட போய் பேசுறதை நிறுத்திட்டார். சரி, பேச நிறுத்திட்டார். மறுபடியும் அடுத்த பால் 4 அடித்தார். அதுக்கு அடுத்த பால் அடித்து 6 அடித்தார். 6 அடிச்சுட்டு இப்போ 5 பாலில் 4 பால் 4, ஒரு பால் 6 அடிச்சிட்டாரு. இன்னும் அடுத்த கடைசி பால் தான் இருக்குது அந்த ஓவரில். ஓடுற பால் வருது. டக்குன்னு லேசாக தட்டி ஒரு சிங்கிள் ஓடி அந்த பக்கம் போயிட்டு அவர்கிட்ட கேப்டன் சொல்கிறாரு, பாருங்கள், நீங்கள் சொன்ன மாதிரி நான் சிங்கிள் அடிச்சிட்டேன் அப்படின்னு பெருமிதமாக சொல்கிறாரு. அது சிங்கிள் அடிச்சிட்டாருன்னா மறுபடியும் பேட்டிங் ஆடுறது மறுபடியும் அவருக்கே தான் வரும் அப்படி சொல்கிறாரு. சரின்ட்டு அதோட கேப்டன் விட்டார். அப்புறம் அந்த பிளேயர் இதில் இந்த பிளேயர் நல்லா ஆடினார். நல்லா இது பண்ணி அவங்களுக்கு தேவையான ரன்னுக்கு மேலே அடித்து நல்லா குயிக்காக அடித்து குறைந்த ஓவர்லேயே ரன் அடித்து அந்த டீமை ஜெயிக்க வச்சிட்டாங்க. இப்போ அந்த கேப்டன்றவர் சஜஷன் கொடுக்குறாரு, அவர் கீழே இருக்கிறவருக்கு கொடுக்குறாரு. அவர் கொடுக்கறத முழுமையாக செய்தாகணும். இருந்தாலும் அந்த நேரங்காலத்துக்கு தகுந்தாலும் அவர் செய்கிறது நல்ல விஷயமாக செய்கிறார். அவருக்கு பால் வர்றது, நமக்கு வர பால் எப்படி இருக்குதுன்னு பார்த்து அதை அடிக்கணுமா விடணுமான்றத பிளேயர் தான் முடிவு பண்ணணும். எதிரில் இருக்கிற தலைவர் முடிவு பண்ண முடியாது. அதனால் அவர் நல்லா அடித்தார், ஜெயித்தார். அப்போ அவர் முடிச்சதுக்கப்புறம் போய் கேட்டார் கோவமாக இவர்கிட்ட, கேப்டன்கிட்ட, என் மேலே கோவமானு. ஆமாம், அப்போ கோவம் இருந்தது, இப்போ கோவம் இல்லை, நம்ம ஜெயிச்சிட்டோம், இப்போ கோவம் இல்லைன்றார். மனிதர் எந்த பொறுப்பில், தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க யாருமே அவங்க கீழே இருக்கிறவங்க நல்லா பண்ணுறாங்கன்னா அவங்கள என்கரேஜ் பண்ணணும். அவங்கள தவிர சஜஷன் கொடுக்கலாம். சஜஷன் கொடுக்குறத விட அவங்க பெட்டராக செஞ்சாங்கன்னா அவங்களுடைய இதை பாராட்டி அவங்கள நல்லா சிறப்பாக செய்கிறாங்கன்னு பாராட்டணுமே தவிர அவங்கள நடுவில் போய் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. 3 தடவை போய் சொன்னார், அவர் கேட்கலான்றதுக்காக கோவப்படல அந்த கேப்டன். அவர் போக்க விட்டார், டீமை ஜெயிச்சிட்டார். இப்படி தான் வாழ்க்கையில் மனிதர்கள் தட்டி கொடுத்து வேலை வாங்கினோம்னா எல்லாருக்கிட்டையும் எல்லா திறமையும் இருக்கும். அது தட்டி கொடுத்து வேலை வாங்கினோம்னா எல்லாத்தையுமே நம்மளால் சாதிக்க முடியும். நம்மளால் தான் எல்லாம் முடியுன்றது இல்லை, ஒரு டீமாக ஒர்க் பண்ணால் நாம் எதையுமே சாதிக்க முடியும்ன்றது தான் அந்த கதையினுடைய சுருக்கம். நன்றி, வணக்கம்.